ஓம் ஜெய் மகாகாளியே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த உலகில் பிறந்த அனைவரும் அதிகமாக ஆசைப்பட்டு ஏங்குவது எது தெரியுமா? தனக்காக யார் உண்மையான அன்பை காட்டுவார், யார் உண்மையாக பாசம் காட்டுவார்? நான் அழுதால் என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா? எனக்காக ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா? என் மனதில் இருப்பதை யாரிடம் சொல்வது? என்னை யாராவது புரிஞ்சிக்க மாட்டாங்களா என்றுதான். ஆனால் இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து யாருமே உண்மையாக இல்லையே என்று மனதளவில் உடைந்து பலவீனமாகிறார்கள். என் செல்வமே, இப்போது நீயும் இப்படித்தான். உனக்காக யாருமே இல்லையா என்று ஏங்கி தவிக்கிறாய். ஒரு உண்மையை சொல்லவா? உனக்காக யார் வருவார்கள் என்று ஏங்கி தவிப்பதை விட நீ கிடைக்க மாட்டாயா என்று மற்றவர்கள் ஏங்கி தவிப்பதற்கு உன் வாழ்க்கையை மாற்றுவது இன்னும் சிறப்பாகும். இன்று உனக்கு நான் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன் கேள். இந்த சேனலில் சொல்லும் கதைகள் எதுவும் கற்பனை இல்லை. இப்போது இந்த நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் உண்மைகள். நான் சொல்வதை முழுதாக கேள். இதை நீ கேட்டு முடிப்பதற்குள் உன் மனதில் ஒரு புது தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கும். இதற்கு நான் உறுதி தருகிறேன். ஒரு மகிழ்ச்சியான தகவல். போன வாரம் நாங்கள் சொன்னது போல் மிகவும் கஷ்டத்தில் இருக்கும் நமது சப்ஸ்கிரைபர் 3 பேருக்கு அவர்களின் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க காளிவாக்கு ஆன்மீக சேவை சார்பாக அன்னையின் குறி சொல்லி சக்தி வாய்ந்த வசியமை மற்றும் தாயத்துகள் தந்துள்ளோம். அவர்களின் பெயர் ஈரோடு பத்மா. இவரின் கணவர் மிகவும் குடித்து குடும்பத்தை பார்க்கவில்லை என்பதால் தந்துள்ளோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வசிக்கும் சத்யா. இவருக்கு மிகவும் கடன் பிரச்சனை மற்றும் உடல்நலை குறைபாடு இருப்பதால் தந்துள்ளோம். 3வது நபர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த திலீப். இவருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தந்துள்ளோம். இவர்களின் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி நலமோடு வாழ அன்னை காளிதேவியிடம் அனைவரும் பிரார்த்திப்போம். இதுபோன்ற கஷ்டங்கள் உங்களுக்கும் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நமது காளிவாக்கு ஆன்மீக சேவை வாட்ஸ்அப் எண்ணில் நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நமது காளிவாக்கு சேனலில் இருக்கும் வாரம் 3 பேருக்கு முற்றிலும் இலவசமாக தருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். என் தங்கமே, இப்போது அந்த பெண்ணின் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது என்று சொல்கிறேன் கேள். அந்த பெண்ணின் பெயர் விஜயா. மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள். அவளுக்கு வசதி இருந்தாலும் அவள் பிறந்து 3 வயதிலேயே அவளின் தாய் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார். அவளின் தந்தை 2ஆம் திருமணம் செய்து கொண்டு அவரின் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார். வசதியோடு இருந்தாலும் சின்ன வயசிலிருந்தே இந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய தாய் பாசம் கிடைக்கவில்லை. தந்தையின் பாசமும் முழுமையாக இல்லை. நாட்கள் கடந்தது. இப்படியே வாழ்ந்ததால் அவளுக்கு அன்பு, பாசம் வேண்டும் என்ற ஏக்கம் மனதை ரணமாக்கிக் கொண்டு இருந்தது. யார் கூடவும் பேசக்கூட தயங்குவாள். பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி வாழ்க்கைக்கு சென்றபோது அவளோடு படிக்கும் சக மாணவன் அமரன் என்பவன் இவளின் அழகை பார்த்தும் பலவீனத்தை தெரிந்து கொண்டும் இவள் மீது அக்கறையாக இருப்பது போல் பேச ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் நட்பாக இருந்த உறவு அவன் தன் மீது அக்கறையாக இருப்பதை பார்த்த விஜயா இவனை நம்பி காதலித்தாள். ஆரம்பத்தில் இவளுடைய பலவீனமே பாசம்தான் என்று புரிந்து கொண்டு ஒரு நிமிடம் கூட இவளை விட்டு பிரிய மாட்டேன் என்று அடிக்கடி சாப்பிட்டாயா, என்ன செய்யினாய், நேரத்தில் தூங்கு என்ற அக்கறை காட்டுவது போல் கால் அல்லது SMS செய்து கொண்டே இருந்தான். ஏற்கனவே பாசத்திற்காக ஏங்கியவள் இவன் காட்டிய அன்பை பார்த்து தன்னையே இழந்தாள். சில நாட்கள் போனதும் அவனுடைய செயலில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. எந்த நேரமும் போன் செய்பவன் பேசுவதை தவிர்த்தான். இவளே போன் செய்தாலும் பேசுவதை தவிர்க்க பல காரணங்களை சொல்ல ஆரம்பித்தான். அப்படியே முழுதாக இவளிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டான். இவளும் எதற்காக பேசவில்லை, என்னிடம் பேசு பேசு என்று போன் செய்யவும் SMS செய்யவும் என்று பல வழிகளில் கெஞ்சினாள். அப்போது அவன் இவளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் அவன் வீட்டை பார்த்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அதற்கு பிறகும் விஜயா மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டு அவனை மறக்க முடியாமல் சாகும் முயற்சியில் ஈடுபட்டு சாக கிடந்தாள். இவனுக்காகத்தான் இவள் இந்த நிலைமைக்கு இருக்கிறாள் என்று தெரிந்தும் அவன் இவளை பார்க்க கூட போகவில்லை. இவள் குணமாகி வந்ததும் இவள் எடுத்த முதல் முடிவே, நான் சாகும் நிலைமையில் இருக்கிறேன் என்று தெரிந்தும் என்னை தேடி வராத ஒருவனுக்காக என்னோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தேனே. இனி யாருடைய அன்புக்கும் ஏங்குகிற ஒருத்தியாக நான் வாழக்கூடாது. இவளை இழந்துட்டோம்னு அவனே ஏங்குகிற அளவுக்கு என்னோட வாழ்க்கையை மாத்தணும்னு வைராக்கியமா முடிவு பண்ணினாள். அதற்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற மேற்கொண்டு டாக்டர் படிப்பை படிக்க ஆரம்பித்தாள். சில வருடங்கள் கழித்து அவளின் மனதில் இவனுடைய எண்ணமே இல்லாமல் அவள் நினைத்தது போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆனாள். இப்போது இவளுக்கும் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது. கணவன் பெரிய வேலையில் இல்லாவிட்டாலும் அவளோடு மிகவும் அன்பாக இருப்பது போல அமைந்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இவளை ஏமாற்றியவன் மனைவி அவனை விட்டு இன்னொருவரிடம் ஓடிவிட்டாள். ஒரு நாள் விஜயாவை பார்த்த அவன் மிகவும் வெட்கப்பட்டு தலை குனிந்து வாழ்கிறான். என் செல்வமே, இதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். நீ இன்று ஒருவருடைய அன்பு, பாசத்துக்கு ஏங்குவது தவறில்லை. ஆனால் உன் மதிப்பை இழந்து யாரிடமும் கெஞ்சாதே. உன் தகுதியை உயர்த்து. நீ யாரென்று தேடி 1000 பேர் வருவார்கள்.
சில பொய்யானவர்களை நினைத்து உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே. யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறாரோ அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தைக் கொடு. உனக்காக உண்மையான அன்பை பாசத்தை தரும் ஒருவரை நானே உன்னோடு சேர்த்து வைப்பேன். எதற்கும் கலங்காதே. உனக்காகத்தான் உன் தாய்க்காளி நான் இருக்கிறேன். இந்த அன்னையின் வார்த்தைகள் உண்மையாகவே உனக்குள் ஒரு புது நம்பிக்கை தந்திருந்தால் நான் உயர்ந்து காட்டுவேன் அம்மா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடு. மேலும் இதுபோன்ற உன் வாழ்க்கைக்கும் மனதிற்கும் ஆறுதல், தன்னம்பிக்கை, தைரியம் வேண்டுமென்றால் நமது காளிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக்கொள். எல்லாம் நன்மைக்கு. ஓம் ஜெய் காளியே போற்றி போற்றி.